பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொருவர் விரோதமாக கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டி கொண்டு மரித்தார்கள் என்னைய கர்த்தர் வார்த்தை பார்க்கிறோம். இங்கே எதிரிகளுக்குள்ளே யுத்தம் ஏற்பட்டது. இங்கே யுத்தம் நடத்த வந்த யூதாவை விட்டுவிட்டு தங்களுக்குள்ளே வெட்டி கொண்டார்கள், தங்களுக்குள்ளே சண்டை போட்டு கொண்டார்கள். வார் தம் செல்ஃப், ஃபைட் தம் செல்ஃப், பீட் தம் செல்ஃப். தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க, தங்களுக்குள்ளே சண்டை போட்டு கொண்டார்கள், தங்களுக்குள்ளே மோதி கொண்டார்கள். இது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். வந்த எதிரிகள் எல்லாரும் பெருங்கூட்டமாக இருந்தாங்க. வந்த எதிரில் மிகப்பெரிய கூட்டம் அம்மோன் புத்திரர் கூட்டம், மோவாயர் கூட்டம், சேயீர் மலை தேசத்தார் கூட்டம். இந்த 3 கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். ஆனால் ஒரே கூட்டமாக யூதா இருக்கிறது. இந்த 3 கூட்டத்தாரும் ஒன்று சேர்ந்து யூதாவை வீழ்த்த வந்த பொழுது இங்கே கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றினார். காரணம், யூதா செய்த வேலை ஒன்று தான். அவர்கள் எடுத்த ஆயுதம் வேறு, அந்த 3 தேசத்தாரும் எடுத்த ஆயுதம் வேறு. யூதா எடுத்த ஆயுதம் துதி என்கிற ஆயுதம். துதி என்கிற ஆயுதத்தை எடுத்தனால அவர்கள் துதினால் ஆயுதத்தினால் வெற்றி பெற்றார்கள். மற்ற 3 தேசத்தாரும் சண்டை போடுவதற்காக கம்புகளையும் அவர் இராணுவத்தின் காரியங்களை எடுத்துக்கொண்டு சண்டை போட வந்தார்கள். வரபொழுது கர்த்தர் அவர்களை எழும்ப பண்ணினார். கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினதுனால அவர்கள் 3 கூட்டத்தாரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதுனால தாங்களுக்குள்ளா வெட்டி கொண்டார்கள் என்று கர்த்தர் வார்த்தை பார்க்கிறோம். தங்களுக்குள்ளா வெற்றி கொண்டார்கள். பாபேல் கோபுரத்தை கட்டுகிற பொழுது அங்கே பாஷையை கர்த்தர் தாறுமாறாக்கினார். ஆகவே அங்கே ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் இங்கே தேவன் மிக அருமையான காரியத்தை செய்கிறார். அது என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு ஒரு விரோதமாக அவருடைய சிந்தனைகளை மாற்றுகிறார். சிந்தனை மாற்றப்பட்டது. அந்த சிந்தனை மாற்றப்பட்டதுனால நண்பனாக தெரிந்த அவன் எதிரியாக காணப்பட்டான். நண்பனாக தெரிந்த அவன் எதிரியாய் காணப்பட்டான். கூட வந்தான் என்பதை மறந்துவிட்டு கூட வந்தவனே வெட்ட ஆரம்பித்தான். கூட வந்தவன் நம்மோடு கூட சண்டை போட வந்திருக்கிறானே என்பதை மறந்துவிட்டு அவனையே கொள்ள ஆரம்பித்தான். மாற்றி வெற்றி கொண்டார்கள். அங்கே மிகப்பெரிய யுத்தம் தங்களுக்குள்ளாக ஏற்பட்டு கொண்டது. அந்த எதிரியாகிய யூதாவை விட்டுவிட்டு இந்த 3 தேசத்தாரும் தங்களுக்குள்ளே சண்டை போட்டு கொண்டார்கள். யூதா யுத்தத்துக்கே போகலை. அம்மோனியரும் மோவாவியரும் சேயீர் மலை தேசத்தார் 3 தங்களுக்குள்ளாக வெற்றி கொள்கிறார்கள். ஒரு வெட்ட மாறி வெட்டுகிறாங்க. நீ என்ன வெட்ட, நான் ஒன்றை வெட்டுறேன், மாற்றி வெட்டிக்கிறாங்க. மாற்றி வெட்டுறதுனால அவர்களுக்குள்ளே யுத்தம் ஏற்பட்டது. எதிரிகளுக்குள்ளே யுத்தம் ஏற்பட்டது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான பிரச்சனையை பார்த்து விட்டு நாம் எதிரிடத்தில் சண்டை போடும்படியாக நாம் ஆட்களை தேடுவதும் நபர்களை தேடுவதுமாக இருக்கிறோம். ஆனால் இங்கே ரகசியம் என்ன என்று சொன்னால், தேவனை துதிக்க ஆரம்பித்தார். அவர் துதிகளுக்கு பயப்படுகிறவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர், துதிகளுக்கு பயப்படுகிறவர். ஆகவே இவர்கள் துதி என்கிற ஆயுதத்தை எடுத்து துதித்த பொழுது எதிரிகள் தங்களுக்கு தாங்களாகவே வெற்றி கொண்டார்கள். தங்களுக்கு தாங்களாகவே எதிரிகளாக மாறிவிட்டார்கள். நண்பர்களாக வந்தவர்கள் இப்பொழுது எதிரிகளாக மாறிவிட்டார்கள். எதிரிகளை தேடிப்போன இவர்கள் எதிரியை காணவில்லை, தங்களுடைய நண்பர்களே எதிரிகளாக மாறிவிட்டார்கள். தேவன் அவருடைய சிந்தைகளை டேர்ன் பண்ணிட்டார். அவருடைய சிந்தைகளை ட்விஸ்ட் பண்ணிட்டார். அவருடைய சிந்தைகளை கர்த்தர் மாற்றினார். அவருடைய சிந்தைகளை கர்த்தர் வேறு விதமாக்கினார். ஆகவே தான் நண்பன் எதிரியாக தெரிந்தான், கூட வந்தவன் எதிரியாக தெரிந்தான், கூடவே இருந்து சாப்பிட்டவன் எதிரியாக தெரிகிறான். ஆகவே நண்பனை கூட வந்தவனை எதிரியாக நினைத்து தாங்களே வெற்றி கொண்டார்கள். நமக்கு எதிராக வருகிறவர்கள் அப்படித்தான் மரித்து போவார்கள். ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. அது வெட்டுண்டு மடிவார்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனை ஆராதிப்பதும் அவரை துதிப்பதும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதுமாக இருக்கிற பொழுது தேவன் நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். நமக்காக யுத்தம் பண்ணுற தேவனாக இருக்கிறார். நாம் சண்டைக்கே போகல தேவையில்லை. அங்கே எதிரி தங்களுக்குள்ளாய் வெற்றி கொள்வார்கள். எதிரிகள் தங்களுக்குள்ளாய் மாண்டு போவார்கள். எதிரிகள் தங்களுக்குள்ளாக பிரச்சனை வளர்த்து கொள்வார்கள். எதிரிகள் தங்களுக்கு தாங்களே சண்டை போட்டு மறித்து கொள்வார்கள். நமக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஆயுதம் லாஸ் கிடையாது, உயிர் நஷ்டம் கிடையாது, பொருள் நஷ்டம் கிடையாது, யாரும் மறிக்கலை, யாருக்கும் எந்த ஒரு இழப்பும் கிடையாது. அவர்களே வந்தார்கள், தங்களுக்கு தாங்களே வெட்டி கொண்டார்கள். அவர்களுக்கு தான் எல்லா இழப்பும் அவர்களுக்கு தான். உயிர் போனது,
பணம் போனது, ஆயுதம் போனது, செல்வம் போனது, எல்லாமே போய்விட்டது. ஆகவே இவர்களோ ஒன்றும் செய்யவில்லை. காரணம், இந்த யுத்தத்தை கர்த்தரே முன்னின்று நடத்தினார் என்று சொல்லிப்பார். இன்றைக்கி உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் கர்த்தரே முன்னின்று நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தரே முன்னின்று காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நினைத்தது தடைபடாதாக இருக்கிறது. ஆகவே நமக்கு எதிராக வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களாகவே வெட்டி கொண்டு மடித்து விடுவார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை துதிப்பது. கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களை உரிமை எழும்புகிற எப்படிப்பட்ட கூட்டமாக இருந்தாலும் அவர்களே வெட்டுண்டு மடிய போகிறாங்க. எங்களுக்கு எந்த நஷ்டம் வராது. நாங்கள் செய்கிற ஒரே ஒரு காரியம் தேவனை துதிப்பது. அப்படிப்பட்ட கிருபையை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.